கமல்ஹாசனோட இந்த கான்ட்ரவர்சியால தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகாது போல இருக்கு. பிகாஸ் இப்போ வர கமல்ஹாசன் தன்னோட சைட்ல இறங்கவே இல்லை, மன்னிப்பும் கேட்கல. பிகாஸ் அவர் பண்ணது தப்பே கிடையாது, அதுதான் உண்மை. பட் கன்னட இண்டஸ்ட்ரியும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி மன்னிப்பும் கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியும் இவர் இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. இதனால தக் லைஃப் படம் கன்னடால ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ வைரலா போறதுனால நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இதனால விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்றதுல நமக்கு தெரியாமையே இருக்கு. அது ரீசெண்டா சோஷியல் மீடியாலையும் பரவலா பேசப்படுது. அது எதனால அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல தான். சிவராஜ்குமார் பத்தி பேசுறப்ப தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி உருவாச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது கூட கன்னட மொழின்றத மென்ஷனே பண்ணல, தமிழ்ல இருந்து உருவானது தான் உங்களோட மொழி அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுல தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷை, அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். அந்த விஷயம் பெரிய கான்ட்ரவர்சியா மாதிரி இங்க வந்து நின்று இருக்கு. அதுக்கப்புறம் கமலஹாசன் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கன்னடால இருக்கிற சில ஆக்டிவிஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அப்படியே கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடுச்சு. அதுல இருக்கிற சிலருமே வந்து கமலுக்கு ஆப்போசிட்டா மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அது சினிமாவை தாண்டி கன்னட அரசியல்லையுமே சிலர் இவரை எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் கமலஹாசன் இது எதுக்குமே மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு தன்னோட சைட்ல திட்டவட்டமா பேச ஆரம்பிச்சாரு. Love will never apologize. Thank you. அது ஒரு கட்டத்தில் கேஸா மாதிரி கோர்ட்டு சைடுக்கே போயிருச்சு. கோர்ட்டும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போவுமே கமலஹாசன் தன்னோட பதிலில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு. இதனால கன்னடால தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்னு கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கமலஹாசன் சைட்ல இருந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிலிம் சர்டிஃபிகேட் தான் தேவை, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியும். ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பாதிப்பும் வரக்கூடாது, ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அப்படின்ற மாதிரி கோர்ட்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் கமலஹாசன் பேசின இந்த கான்ட்ரவர்சியான விஷயத்தை பத்தி கமலஹாசன் ஒரு லெட்டரையுமே கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. பட் அதுல மன்னிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அவங்க வந்துட்டு மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை எங்களுக்கு வேணும், அதை அவர் கமலஹாசன் கேட்டே ஆகணும், அந்த லெட்டர்ல அதை ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி கோர்ட்ல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் சைட்ல, அப்புறம் கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் சைட்ல, கர்நாடகாவோட கவர்மெண்ட் சைட்ல அப்படின்னு ஒரு சிலர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இதோட முடிவுல தான் கமலஹாசனோட இந்த தக் லைஃப் படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வர 5ஆம் தேதி கர்நாடகால இந்த தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதே ஒரு டவுட் தான். இதெல்லாம் சரிடா, இந்த தக் லைஃபோட இந்த பிரச்சனைக்கும் தளபதியோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதாவது தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தமிழ் படத்தை இப்போ கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விடாத நீங்க உங்களோட கர்நாடகாவில் இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுக்கிற இந்த ஜனநாயகன் படத்தை இங்கே நாங்கள் தமிழில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவலாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கமலஹாசனோட இந்த இஷ்யூவால் தளபதியோட இந்த ஜனநாயகன் படத்துக்கு ப்ராப்ளம் வரும் போல இருக்கு. ரீசெண்டாக தான் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சுது. ஸோ அந்த நிலையில் இந்த பிரச்சனையை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்கிறேன். அதோட இந்த கமலஹாசனோட இந்த இஷ்யூ பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, கன்னடா இஷ்யூ, கன்னடால இருந்து தான் தமிழ் வந்தது அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கீங்களா, அதை பத்தின உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் அதையுமே கமெண்ட்ல சொல்றேங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ், சினிமாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். பை பாய்.